எப்படி வந்து ஆக்டிங்கோட உங்களுக்கு பயமா இருக்கு? ஏன்னா பயம்னே இல்லை, பட் சம்திங் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி இருந்தது. பயம்னா ஒண்ணு இல்லை, தெரியாதுன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கலாம்னு அதுவும் தெரியும். அதுதான் பெரிய ஒரு நடிகர் வந்து ஒரு டைலாக் பேசுறது பெரிய விஷயம். ஒரு செகண்ட் வந்தாலுமே டைலாக் பேசுறது ஒரு செகண்ட் வரது பெருசு கிடையாது. ஒரு செகண்ட் வந்தாலும் நான் அந்த இடத்துல டைலாக் பேசணும். அது எல்லாருமே எதிர்பார்க்கறது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட் பண்ணி பேசுறது ஒரு ஸ்டார்டிங்ல அப்படியே இருந்துச்சு. ஓகே கிடையாது. ஸ்டார்டிங்ல அப்படியே இருந்துச்சு. என்ன ப்ரோ என்ன அப்படின்னு என்ன ப்ரோ என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லிடுறேன். என்ன ப்ரோ நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா சீரிஸ் முடிச்சுட்டு அங்கேயே கண்டினியூ சீரிஸ் பண்ணிருக்கலாம். நிறைய சீரியல் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன? சன் டிவி சீரியல், விஜய் டிவி சீரியல் ரெண்டுமே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கெட்யூல்ஸ் வந்து என்ன சொல்ல பிடிச்சிருக்கோம்? இல்லை அப்படிலாம் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு ஜாம்பவான்கள் இல்லை ரெண்டு சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆஃப் நிறமாத நிலவை வந்து நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் அவினாஷ் பிரதர். வணக்கம் தினேஷ். வணக்கம். ஸோ ரெண்டு அண்ணாக்கிட்டையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கேட்க போறேன். அண்ட் நிறமாத நிலவையோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரொஃபஷனல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கும் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகட்டும், இல்லை ஆக்டிங்ல ட்ரை பண்றவங்க ஆகட்டும், எல்லாருக்குமே. ஸோ வந்து அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ஒன்ஸ் அகெயின். சூப்பர். ஸோ நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? ரொம்ப சூப்பரா இருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் அவினாஷ் பிரதர் கிட்ட எடுத்தனே ஒரு கொஸ்டின் வந்து ஷூட் பண்றேன். ஸோ பாவம் கணேசன், அதுக்கப்புறம் வந்து சுந்தரி சீரியல், நிறைய சீரியல்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் சீரியல் என்ன? சன் டிவி சீரியல், விஜய் டிவி சீரியல் ரெண்டுமே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கெட்யூல்ஸ் வந்து என்ன சொல்ல பிடிச்சிருக்கா? இல்ல அப்படிலாம் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் a one day kind of thing. ஸோ அது முன்னாடி சொல்லிட்டாங்க என்ன ஸ்கெட்யூல் எப்படின்னு. வந்து ஜஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரே நாள் தான் அது. அதுக்கப்புறம் ஓகே டாடா பை பை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பிகாஸ் கமிங் ஃப்ரம் outside and doing YouTube and all, then அதுக்கப்புறம் சீரியல் டைரக்டா போய் அது ஒரு நாளைக்கு நான் just as a what do you say a background artist-ஆ போனேன். திடீர்னு என்ன பார்த்து இல்ல நீங்க தம்பி இங்க வா, இந்த கோட்டை போடு, நீ போய் இங்க நில்லுன்னு சொல்லிட்டு வைதிகி காத்திருந்தான்னு ஃபர்ஸ்ட் சீரியல் விஜய் டிவி வந்து அதுல என்ன எப்படி போட்டு ஆமா லேப் டெக்னீஷியனா போட்டு அவங்க சொன்னாங்க so you have to go with flow, நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணுங்க. அது எப்படின்னா யூடியூப் நாங்க பண்றப்ப ஒரு 4-5 பேர் இல்லைன்னா 10 பேர் சொல்லிக்கலாம். ஒரு டைரக்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. சீரியல் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஷாட் என்னோட காலையில அண்ட் தேர் வர் லைக் 30-40 பீப்புள். என்ன மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. கேமரா என் மேல ஃபோக்கஸ்ல என்ன மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது அண்ட் சீனும் ஒன்றும் சொல்லல. ஜஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்க ப்ராம்ப்ட் கொடுக்குறோம், நீங்க அதை எடுங்க அண்ட் பேசுங்க. ஸோ அது ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. what's your mother tongue? My mother tongue is Kannada. Okay, Kannada. And I'm just Kannada konjam okay. Bangalore means not Bangalore Kannada, okay. But it's from one side of Kannada. So my mother tongue is Kannada, but I'm basically born and brought up in Delhi. Okay. So நான் அங்கே படிச்சேன், அங்கே வளர்ந்தேன். அதுக்கப்புறம் பாம்பே ஷிஃப்ட் ஆனேன். தென் லாஸ்ட் 3 years நான் இங்க இருக்கேன். டெல்லியில இருந்து நீங்க அங்க இருந்து நீங்க தப்பு எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்தீங்க? தப்புன்னு வரல, ரொம்ப பெரிய ஜர்னி இது. சோ நான் ஸ்கூல் காலேஜ்ல அங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் டான்சிங்ல போனேன். சோ ஃபர்ஸ்ட் நான் போனது ஃபன்னுக்காக. பட் தென் ஐ டிட் 2010ல இது வந்து காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவுக்கு வந்தது. சோ ஐ காட் an opportunity to dance on that. ஸோ அது பண்ணப்ப அந்த கிளிப்ஸ் அண்ட் கிளாமர் பார்த்து எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஆஹா ஜாலியா இருக்கு, இது இவ்வளோ பேரை பார்க்கலாம், டிவியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட் ஆன் வித் இட். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கிளாஸஸ் அண்ட் ஆல் அப்படி போய் 2012ல நான் பாம்பே ஷிஃப்ட் ஆனேன் ஃபார் சம் அதர் ரீசன். அண்ட் அம்மாக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆனேன். பட் தென் ஐ கண்டினியூ டான்சிங் தேர் வித் ஷாமன் அவர் டூ. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அங்கேயும் கிராஜுவேஷன் அதுல டான்ஸ் கிராஜுவேஷன் பண்ணிட்டு கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சு தென் ஐ கெஸ் லாக்டவுனுக்கு 1 year மீன்ஸ் 2019ல நான்
I just thought, okay, let's go to Chennai and try something else. ஓகே சூப்பர் புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க Yes, exactly. So try பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்த உடனே நான் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லது நினைக்கிறேன் நீங்க. அப்போ அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க கொரோனா. ஓகே ஸோ ஸ்ப்ரெட் ஆகும்போது ஸோ ஐ வென்ட் பேக். 2020ல ஃபுல் பாம்பேல இருந்தேன். 2021ல வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நிலையில யூடியூப்ல டைரக்டா கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி வந்து ஆக்டிங்கோட உங்களுக்கு ஒரு பயமா இருக்கு? ஏன்னா பிகாஸ் நீங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க, அது வேற மாதிரி. பட் ஆக்டிங் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சீரிஸே உங்களுக்கு நிஜமான தான், அதுவுமே பண்ணல. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு ஆட் பண்ண, அதுவும் எப்படி சொல்றது, நான் ஜஸ்ட் பாஸ் பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படி போயிடுவேன், இப்படி வருவேன் அப்படியே போயிடுவேன். ஸோ அவ்வளவுதான் இருந்தது. அதை பாம்பேலே பண்ணேன். அது ஒரு பெரிய இது இல்லை. பட் இங்க வந்தேன், அதுக்கப்புறம் ஆக்டிங் பயம்னே இல்லை. பட் சம்திங் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர், நியூ திங் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர், அது மாதிரி இருந்தது. பயம்னா ஒண்ணு இல்லை, தெரியாதுன்னு தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கலாம்னு அதுவும் தெரியும். ஓகே, அதுதான் பெரிய சக்சஸ் ஆக்சுவலி. தெரியாது நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கே கத்துக்க ஆரம்பிச்சிடுவோம். எக்ஸாக்ட்லி. பிளஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்பவே இருந்தது. என் ஃபேமிலியில எல்லாருக்கும் தமிழ்ல தான் தெரியும். பட் ஐ வாஸ் நியூ டு இட், மீன்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி நியூ பட் யா நியூ. ஸோ அதனால ரொம்பவே பிரச்சனை இருந்தது. அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருந்தது. பட் டைரக்டர் என்ன பண்ணாரு, டைரக்டர் ஹரிஷ் என்ன பண்ணாருன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துட்டு, சரி வெளியில இருந்து தான் வந்தான் அப்படின்னு காமிச்சிட்டு, பாம்பேல இருந்து ஒருத்தர் வந்திருக்கா அப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வராங்க. சோ அது என்ன பண்றாருன்னா அப்படியே சொல்லிட்டாரு, சரி இப்படியே பண்ணி பாத்துக்கலாம். சோ நான் கொஞ்சம் ஸ்லாங்ஸ்ல எடுத்தேன். அந்த ஸ்லாங் ஃபர்ஸ்ட் தினேஷ் தான் அப்ரூவ் பண்ணார். என்னன்னு அவன் போய், ஏன்னா அப்ப எனக்கு யாருமே தெரியாது இவங்கள. ஸோ நான் அப்படியே எல்லாரும் உட்காந்து பேசுறப்ப இப்படி பேசிட்டு இருந்தேன். தினேஷ் என்ன பண்ணா, ஹரிஷை கூப்பிட்டு இதை பாடுறா, இந்த ஸ்லாங்க பாடுறா, இது நல்லா இருக்கு, இது அப்ரூவ் பண்ணலாமா. அதுக்கப்புறம் ஹரிஷ் கேட்டான். அவன் சொன்ன உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா நீங்க அப்படியே பேசுங்க. சூப்பர் சூப்பர். சோ அந்த நீனில இருக்க அவினாஷ் பிரதத்தை பார்க்கலாமா? அந்த ஸ்லாங் எப்படி சொல்லுங்க? அது என்னாச்சுன்னா அது ஒரு ஃபன்னி ஸ்டோரி. பட் ரைட் நவ whenever I talk எல்லாரும் சொல்றாங்க நீங்க அதே மாதிரி பேசுறீங்க. சோ எனக்கு புரியல, நான் தனியா பேசுனேன்னா இல்லன்னா அதே மாதிரி ஆயிட்டேன். நான் ஆக்சுவலா பேசுறது வந்து ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. ஓகே, ஆக்டிங்ல அது கிடையாது. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. உண்மையில என்ன பேசும்போது என்ன ப்ரோ என்ன அப்படின்னு, என்ன ப்ரோ என்ன பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எனக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. ஸோ இதுவே நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல தான் அவர்கிட்ட ஒரு டேரக்டர் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்றப்ப ஓகே ரொம்ப நல்லாவே இருக்கு, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியும். ஓ அந்த மாதிரி அதான் சொல்றேன்ல. இப்ப என்னன்னா இப்ப நான் பேசுறதே அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. பட் லெட்ஸ் ட்ரை, வில் ட்ரை. அதான் உண்மையிலே சத்தியமா கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த டயலாக் வேணும். ரவி கிட்ட சொல்வீங்க, ஆபீஸ்ல பக்கத்துல உட்கார்ந்திருப்பீங்க, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னோட நான் ப்ரோ நான் உங்களுக்கு என்ன வார்த்தை இல்லாத ஆளா அப்படியா நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஏதோ சம்திங் லைக் தட் அப்படி பேசுவேன். சோ எக்ஸாக்ட்லி தெரியாது. பட் நான் அந்த வாய்ஸ்ல வேற ஏதாவது வேணா பேசி காமிக்கிறேன், if you don't mind. அதே மாதிரி இப்ப தினேஷ் சொல்லிடுறேன், என்ன ப்ரோ நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதா, என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு ஏதோ ஒன்று சம்திங் லைக் தட் பேசுவேன். அது அவரோட ஐடியா தான், டைரக்டரோட ஐடியா. பேசிக்கலி நான் அவர் ஆக்சுவலி ஒரு விஷன், எல்லா டைரக்டர் ஆர் எனி இது பண்றப்ப அவங்களோட ஒரு விஷன் இருக்கும், என்னோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. சோ நாங்க வந்த அவர் எனக்கு முன்னாடியே போன்ல சொல்லிட்டாரு இந்த மாதிரி கண்ணாடி வேணும்னு. சோ நான் எடுத்துட்டு வந்து நான் கண்ணாடி போட மாட்டேன். பட் அந்த ஒரு ஜஸ்ட் 100 ரூபாய் கண்ணாடி வாங்கிட்டு சும்மா போட்டு இருப்பேன். ஸோ அது ஆக்சுவலி நான் போட்டோ போட்டிருந்தேன். பேசிக்கலி என்னாச்சுன்னா நான் ஒரு போட்டோ ஷூட் பண்ணேன். அதுல எனக்கு கண்ணாடி போட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அந்த போட்டோவை பார்த்து அவர் நினைச்சாரு கண்ணாடி போட்டு வந்தாங்க, அப்படியே கூப்பிட்டாங்கன்னு. அண்ட் பிகாஸ் ஹி வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங் லைக் தட். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணோட கேரக்டரோட இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தென் எப்படி போறதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல போயிடலான்னு. ஸோ அது கண்ணாடி போட்டு வந்தேன். தென் அவங்க சொன்னார் இந்த மாதிரி கண்ணாடி இப்படி இப்படி பண்ணுவாங்க சம்திங் ஆமா அந்த மாதிரி பண்ணீங்க, இப்படி ஏதாவது முடிஞ்சிருக்கீங்க என்ன ப்ரோ நீங்க அவங்க வார்த்தை தெரியாது அந்த மாதிரி ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரே விஷயம் நல்லா எனக்கு என்ன பிடிச்சதுன்னா ஃப்ரீ ஹேண்டா இருந்தாரு. He was not something that நான் சொல்றது தான் இப்ப நீ பண்ண, நான் சொல்றது தான் பண்ணும். பட் அப்படி இல்லை, எல்லாமே அப்படி பண்ணக்கூடாது. உனக்கு ஏதாவது வந்ததுன்னா உனக்கு ஏதாவது நேச்சுரல், ஏன்னா நேச்சுரலா சம்டைம்ஸ் ஏதாவது வரும். ஓகே. ஸோ டயலாகா இருக்கலாம், பிகாஸ் தமிழ் ப்ராப்ளம் இருந்தது லைக் ஐ செட். ஸோ அந்த மாதிரி நேச்சுரலா ஏதாவது வந்துடுச்சுன்னா அக்செப்டட்.
அண்ட் மூவ் ஃபார்வர்ட் அப்படியே பண்ணிட்டு விட்டுருந்தாரு. அப்ப அவரு அதான் 4th எபிசோட்ல எப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னோடது. நான் வந்த இன்ட்ரோடக்ஷன் எபிசோட். அதுக்கப்புறம் நான் போறப்ப எல்லாரும் அந்த கேட்கற மாதிரி இதுக்கப்புறம் சார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் ஜஸ்ட் இன் கேஸ் நான் சொல்லிட்டு போனேன். ஐ ரிமெம்பர் அண்ட் தட் வாஸ் அந்த 4th எபிசோட். அப்ப அப்படி அதே டைரக்டரோட ஃபுல் ஆட்டிடியூட் இல்லை, பட் இருந்தா சொல்றேன் ப்ரோ உங்களுக்கு மீன்ஸ் இப்போதைக்கு இதுதான் இருக்கு, பட் வில் சி கமெண்ட்ஸ்லாம் ஏதாவது அண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அப்படியே அப்பாவே சொல்லிட்டாரு ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்தது இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கால் வந்து ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ, நீங்க வாங்க நாம பாத்துக்கலாம். அண்ட் ஐ காட் a warm welcome. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே வரும்போது நான் ரொம்ப சைலண்டா எஸ்பிடியோட பாட்டு கேட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் ஒரே ரூம்ல இருந்தேன். ஆனா செகண்ட் எபிசோட்ல இவங்க எல்லாருமே கிளாப் பண்ணி எனக்கு ஒரு வார்ம் வெல்கமா கொடுத்தாங்க. இட் வாஸ் குட். எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்தது. லெட்ஸ் வொர்க். சோ ஹவ் யூ ஃபீல் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஜர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் எடுத்தோடனே நீங்க மீடியாக்குள்ள வரீங்க, நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் சீரிஸ்ல சக்சஸ்ஃபுல் பார்ட்டா இருக்கு, நீங்க பிளெஸ்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆப்வியஸ்லி யார் பிளெஸ்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பேசிக்கலி அதான் சொல்றேன், ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சம்திங் என்னோட மைண்ட் செட் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலன்னா அது திங்க் பண்ணுங்க, பட் ரொம்பவே திங்க் பண்ணாதீங்க, பிகாஸ் சம்திங் கிரேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் இருக்காது அவ்வளவா எனக்கு வேண்டாம், மீன்ஸ் ஒரு தப்பா ஒரு இன்சிடென்ட் இல்லை, ஒரு நல்ல அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட். ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு சம் ஈவெண்ட் எங்க சென்னையில ஒரு ஈவெண்ட், பட் சம்ஹவ் நான் ட்ரெயின் மிஸ் பண்ணேன். ட்ரெயின் மிஸ் பண்ண மீன்ஸ் நான் தப்பான ஒரு அந்த 12 o'clock 1 o'clock அந்த 24 hours ஃபார்மேட்டை மறந்துட்டு ஒரு ட்ரெயினை தப்பா ஏறிட்டா அந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் பாம்பேல இருந்து வரும்போது. ஐ மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம் ஏதாவது ஒன்று. பட் தென் நான் அதை ரொம்பவே திங்க் பண்ணல. ஓகே மிஸ், இட்ஸ் ஓகே, போச்சு. தென் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ வாஸ் லைக் அது இல்லைன்னா இது, அது இருந்திருந்தா மேபி இதுக்கு வந்திருக்க மாட்டேன் நான். இதுக்கு வராம இருந்திருந்தா இது சக்சஸ் ஆயிருக்கும். ஆப்வியஸ்லி நிறைய மாதிரி நிறைய சக்சஸ் ஆயிருக்கும், பட் நான் இருந்திருக்க மாட்டேன் அதுல. பெரிய பாட்டா இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி, இது ஒரு பாட்டா வந்துட்டேன். அதனால நான் நினைச்சேன் சரி அது ஒரு பார்ட் நான் அதை மிஸ் ஆயிடுச்சு. லைக் வி சே ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணா தப்பு இல்லை. I missed a train and I got it on the train. So திருப்பி உங்ககிட்ட வரேன், அண்ணா கிட்ட பேசிட்டு வரேன். எஸ் வெல்கம் தினேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். சோ சொல்லுங்க, நான் எபிசோட் உங்கள்ட்ட ஃப்ரெண்ட் ஆனது, உங்ககிட்ட மெசேஜ் பண்ணதே ஃபர்ஸ்ட் விஷயமே ரவி மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ஒரு பிளஸ்னா, தினேஷ் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கும். நிறைய பேர் உங்களுக்கு டிஎம்ல சொல்லிருப்பாங்க, நானும் உங்களுக்கு கமெண்ட்லயே போட்டுருவேன், வேண்டி அங்க பாருடா தினேஷ் நான் பாருங்க சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. So how you feel? நீங்க ரியல் லைஃப்ல வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதை கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா ஆமா, எனக்கு அது மாதிரி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் அது வந்து அதான் டைரக்டர் சொன்ன மாதிரி ஹரிஷ் சொன்னார்ல, அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஃப்ரெண்டா நீ நல்லவனா கெட்டணும், ஆனா ஃப்ரெண்ட் அப்படின்ற ஆயிட்ட பிறகு ஒரு விஷயம் வரும், இறங்கி பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் அதை வந்து டைரக்டரும் அசீவ் பண்ணியிருப்பாரு. நம்மளும் ஒருத்தருக்கு இருந்திருக்கும், எல்லாருமே ஒருத்தருக்கு இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி ரவிக்கு ஒரு பக்கம் இருந்தீங்க, அவினாஷ் பிரதரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்து ஓரளவுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படிதானே இருப்பாங்க. பாண்டு தான், இப்போ நம்ம உங்ககிட்ட நல்லா பேசுறோம், இவங்ககிட்ட நல்லா பேசுறோம், அந்த பாண்டு கிரியேட் ஆயிடுச்சுனாலே அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஷிப் ஆன பிறகு இறங்கி செய்யலாம்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. உங்களுக்கு பிடிச்ச எபிசோட் என்ன? இது நீங்க ஃப்ரெண்ட்லியே நிறைய எபிசோட் பண்ணிருக்கீங்க. எனக்கு நிறைய எபிசோட் பிடிக்கும். எனக்கு வந்து நான் ரொம்ப எமோஷனான ஒரு ஆள். எனக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு ரவியை வந்து ரொம்ப கோபமா, ஏன்னா என்னுடைய நான் காமெடி இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே காமெடி தான். என்ன ஒரு இடம் வந்து ஒரு பெர்ஃபார்மரா நான் பண்ண வைக்கணும் போது ரவி அடிக்கிற மாதிரி ஒரு சீன், ஒரு 11th நினைக்கிறேன், 11th 12th எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன், அது ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஓகே, நான் காமெடி கூட தான் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மரா ஒரு விஷயம் அந்த தான் அது ட்ராக் மாறிச்சு. ஒருவேளை டேரக்டர் கூட அதை பார்த்து கூட தோணிருக்கலாம், அடுத்த நம்ம ஒருவேளை எமோஷனாகவும் ஒருவேளை இது கொடுத்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு அவரு கூட தோணிருக்கலாம். ஸோ அந்த இடம் எனக்கு நிற்காது, எனக்கு அது ஃபேவரட் அந்த எபிசோட். ஆமா, ஓகே. உங்களுக்கு காமெடியா பண்ண பிடிக்குமா இல்ல இந்த மாதிரி இல்ல வெரைட்டிஸா தீனி போட தான் பிடிக்கும், வெரைட்டிஸா பண்ணணும். காமெடிஸ் நிறைய பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே காமெடிஸ் தான். ஸோ அதனால இப்போ வெரைட்டியா பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால அதுதான் பிடிக்கும். டெஃபினட்டா அதான் பிடிக்கும். எல்லாரும் காமெடி பிடிக்காது கிடையாது, அதுவும் பிடிக்கும். கண்டிப்பா காமெடி பார்ட் ஆஃப் லைஃப் தான். எப்படி நீங்க நிறமாத நினைவுக்குள்ள வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை, அது சொல்லணுமா? கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆமா, அது எப்படின்னா நிறைமாத நிலைவேன்றது வந்து ஒரு அது வச்சுக்கோங்க, அதை நான் சொல்லி ஆகணும், சொல்லாம இருக்க மாட்டேன், அதை வச்சுக்கோங்க.
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன அது எல்லாருக்கும் வர ஆசை மாதிரி சொன்னார்ல, நம்மள டிவியில் பார்க்கணும், தேட்டரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் அப்படி வந்தது தான். வந்துட்டு இப்போ நான் காலேஜ்ல இருந்து சொல்றேன், இல்லைன்னா ஏர்லியா போனா ரொம்ப ஏர்லியா போயிடுவாரு. காலேஜ்ல அதுல சொல்றேன், ஆரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆக்டர், ஆமா, அவரு வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள் தான் போயிருப்பேன். முடியல, அதனால ஓடி யூடியூப்க்கு வந்தேன். யூடியூப்க்கு வந்த பிறகு ஒரு 4-5 பேர் நாங்கள் ஒரு குரூப், இன்னைக்கு எல்லாருமே அவங்க யூடியூபர்ஸா இருக்காங்க, எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸா இருக்காங்க. ஸோ அப்படி இருந்து ஒரு சேனல் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 2-3 சேனல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிடைச்சது தான் வந்து சிறப்பா செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ அங்கே வந்து ரேண்டம் வீடியோஸ் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அந்த காமெடி ஏன் நான் வந்து என் ஃபேவரட் வந்து இந்த வீடியோஸ் சொல்கிறேன்னா, நான் எல்லாமே இது முன்னாடி பண்ண எல்லாமே ஸ்கெட்ச் வீடியோஸ், காமெடி வீடியோஸ் இது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராங்க் வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த காமெடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கப்ப சின்னதா பண்ணிட்டு எல்லாமே இருக்கும். இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அங்க ஒரு 10 டேரக்டர் இருப்பாங்க. 10 டேரக்டர் கிட்ட நான் ஒர்க் பண்ணிருக்கேன், ஒரு டேரக்டர் கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணது இல்ல. அது யாருன்னு பார்த்தா இந்த டேரக்டர் ஹரிஷ். ஒர்க் பண்ணதே கிடையாது, அவர்கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணது கிடையாது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்கேன் நானு, ஆனா அவங்ககிட்ட மட்டும் ஒர்க் பண்ண. அது என்ன ஆட்டம் வந்து இந்த இருந்தா நீ பண்ணி இங்க பிளாஸ்ட் ஆகணும்னு எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆமா, அதுக்கு முன்னாடி எதுவுமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ எல்லாமே ஸ்கெட்ச் வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் நான் ஆச்சுன்னா ஒரு பிராங்க் ஷோஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யூடியூபர்ஸா இருக்காங்க, எல்லாருமே யூடியூபர்ஸ் தான். பிராங்க் ஷோஸ் ஒன்று பண்ணிருக்கோம். அது ஒரு 10 வீடியோ பண்ணியிருக்கோம், நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அது பார்த்தா ஒரு கேஸ்ல அந்த டைம்ல வந்து இந்த பிராங்க்லாம் பண்ண அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீடியோஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிட்டு அந்த சேனல் போயிடுச்சு. திடீர்னு ஒரு கால் வருது, இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நான் டியூப்லைட்ல இருந்து வெளியே போயிட்டு வேற ஒரு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. சொல்லாத, நீ சொன்னீங்களா அந்த கேரக்டர் மாதிரி தான் நானு. என் ஃப்ரெண்டு வந்து சேனல் முக்கியமா இல்ல வந்து கூட ஒரு ஃப்ரெண்டு கூட போயிட்டேன். அப்படி போயிட்டேன் நான். ஆக்சுவலா அதான் உண்மை. அப்படி போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரெண்டே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவனா சொல்லி என்ன அனுப்பிச்சான் பண்ற அளவுல ஒரு இது வந்து ஒரு நாள் நைட்டு கால் வச்சு நம்ம டேரக்டர் சார் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு அப்ப ரொம்ப நார்மலா தான் பேசுவோம், ரொம்ப ஒரு பெரிய பார்ட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, ரொம்ப நார்மலா பேசுவோம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது அது எந்த ரிலேஷன்ஷிப்னே தெரியாது, ப்ரோன்னு சொல்ல மாட்டோம், வாங்க போங்கன்னு சொல்ல மாட்டோம், இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கண்டிப்பா பண்ணுவோம். ஆமா, அப்படி பண்ணி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நாள் அந்த பெசன்ட் நகர்ல ஷூட்டுன்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு அதோட வீடியோ என்னன்றது யாருக்குமே தெரியாது, எங்களுக்குமே தெரியாது. ஒரு நாள் தான் ஆகுதுன்னா, நீங்க சொன்ன அந்த பீச் எபிசோட பத்தி, அந்த பீச்ல ஒரு இது சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க போறோம், ஒரு சின்ன குழந்தை ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து பார்த்துட்டு வந்து நீங்க அந்த சீரியஸ் பண்றீங்கல்ல, அவங்க வந்து ஆமாமா அப்படின்னு சூப்பர் எடுத்துலாம எடுக்கிறாங்க. ஓகேவா? ரெண்டாவது அப்படின்னா ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு ஆன்டி மாதிரி, அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு கொஞ்சம் பெரியவங்க, ஒரு அந்த குழந்தை அம்மா வரலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒருத்தவங்க பாக்குறாங்க. அவங்கள வந்து நீங்க இந்த சீரீஸ் பாப்பீங்களா, பாக்குறோம், நீங்க இருப்பீங்களா அதுல அப்படின்னு ஆமான்றேன். அதுக்கடுத்து பார்த்தா ஒரு 60 ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட அம்மா வயசு இருந்தா எப்படி இருக்கும், 3 ஜெனரேஷன். அப்பதான் புரியுது, ஓகே இது வந்து ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இது போல. அதுவும் ரொம்ப இது பண்ணிருக்கு போலன்றது அப்பதான் எனக்கு ரொம்ப புரிஞ்சு, ஓகே எல்லாரும் ஒழுங்கா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி விளையாட்டா தான் ஒர்க் பண்ணோம், இனிமே சொன்னா விளையாட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே நல்லா போகுது அப்படின்ற போது ஒரு சின்சியாரிட்டி வந்துடும். அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே 31st எபிசோடு வரைக்கும், நம்ம 2nd எபிசோட்ல இருந்து 31st எபிசோடு வரைக்கும் ஏதோ ஒரு சீன்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா இருந்தாலும் ஒரு டைலாக் பேசிட்டு போயிடுவேன். அது டைரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அது எது கொடுத்தாரு, நான் நல்லா பண்றது கொடுத்தாரா இல்ல எது கொடுத்தாருன்னு தெரியல, ஆனா ஏதாவது ஒரு சீன் நான் வந்துருவேன். சூப்பர். ஒரு எபிசோட்ல ஒரு சீன்ல வந்துரும், ஒரு டைலாக் பேசிடுவேன். அதுக்கு ஒரு நடிகர் வந்து ஒரு டைலாக் பேசுறது பெரிய விஷயம். ஒரு செகண்ட் வந்தாலுமே டைலாக் பேசுறது, ஒரு செகண்ட் வரது பெருசு கிடையாது, ஒரு செகண்ட் வந்தாலும் நான் அந்த இடத்துல டைலாக் பேசணும். அது எல்லாருமே எதிர்பார்க்கறது தானே, ஒரு டைலாக் பேசணும்ன்றது வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ டைலாக் பேசிடுவேன். ஸோ அதுக்கு வந்து பெரிய கேரக்டர் நன்றி சொல்லணும். கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் அபியே இருக்கட்டும், சம்யுக்தா இருக்கட்டும், அவினாஷ் ப்ரோவா இருக்கட்டும், எல்லாருமே கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் சொல்றேன். அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 16 எபிசோட்ஸ் ஒரு டெக்னீஷியன்ஸும், அதுக்கப்புறம் ஒரு கேமராமேன் மாறினாங்க, எடிட்டர்ஸ் மாறினாங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வச்சு நிற்கிற மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனாலும் அது வந்து இதுவாகி ஒரு இன்ன வரைக்கும் பேசப்படுது. ஒரு 2 வருஷம் ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்ம ஒரு பெரிய சக்சஸ் தான்.
இதான் நிறைமாத நிலவேல நான் வந்த கதை. வெரி குட், ரொம்ப சூப்பர். ஸோ கண்டினியூ டு அவினாஷ் பிரதர். எப்படி நிறமாத நிலவேல இருந்து நீங்க சீரியலுக்குள்ள போனீங்க? எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது? நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இப்போ ஆக்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு, நெக்ஸ்ட் நமக்கு கிடைச்சிடும் நினைச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு பிளான் வச்சிருந்தீங்க? ஓகே, நான் ரொம்ப பெருசா கதை சொல்ல மாட்டேன், சின்னதா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நிறைவாக நிலவுக்கே வந்தது நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் சொன்னது மிட்ல இருந்து ஆரம்பிச்சேன். பட் ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ. ஸோ என்னாச்சுன்னா, இது ஒரு நான் இங்க வந்தேன், நான் யார்கிட்டயும் சொல்ல, எனக்கு எதுக்கு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்கிட்டயும் சொல்ல. பட் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் டெல்லியில இருந்தான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா, எதுக்கு வந்த, எதுக்கு சென்னை போயிருக்கேன், என்னன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி இதுக்காக வந்திருக்கேன். ஸோ அவளை நான் அந்த டிக்டாக் டைம்ல ஒரு குரூப் இருந்தது. ஸோ அந்த டைம்ல மீட் பண்ண, அவன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, அவன் டெல்லியில இருக்கான். அவளோட ஒரு ஃப்ரெண்ட் இங்க இருந்தான், அவன் ஒரு ஸ்ட்ரகிளிங் சம்திங். அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இங்க, அவனும் ஆக்டிங் ஸ்ட்ரகிளிங் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவரு அந்த பையன் கிட்ட ராஜா சாரோட நம்பர் இருந்தது, சிறப்பா சிவம் சொன்ன மாதிரி ராஜா சாரோட நம்பர் இருந்தது. அவங்க கொடுத்து வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு 3-4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த கால் வந்தது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீ பண்றியா அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு யார் என்னன்னு தெரியாது, யூடியூப் சீன் எனக்கு புரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு கூட இவங்க ஏதாவது ஆடியன்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. இவரை பார்த்திருக்கீங்களா, அவரை பார்த்திருக்கீங்களா, இந்த படத்தை பார்த்திருக்கீங்களா, அந்த சீனை பார்த்திருக்கீங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா 2010 or 2015க்கு முன்னாடி இருக்கிற தமிழ் படம் ஒரு சம்திங் அதெல்லாம் நான் பாட்டும் கேட்டிருப்பேன், படமும் பார்த்திருப்பேன். பட் அதுக்கு அவ்வளவா தெரியாது எனக்கு. ஸோ இவங்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிட்டாரு டைரக்டர். அதை நான் இங்கிலீஷ்ல தங்கிலீஷ்னு சொல்றாங்க, அதுல அப்படியே எழுதிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அங்க வந்து ஒரு மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு டைலாக் உள்ள இவ்வளவு பெரிய டைலாக் அது அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி போச்சு. தென் சீரியலுக்கு எப்படி போனேன்? ஸோ சீரியலுக்கு எப்படி போனேன்னா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் என்னன்னா, எங்களோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட இதுலயே. ஸோ அதுல ஒரு பையன் இருந்தான், அவன் இந்த மாதிரி சீரியல்ஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்தான். அவன் ஹமீத், நிறைய பேர், சல்மான் இருந்தாங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணா, இவங்கெல்லாம் இதுக்கு போயிட்டு இருந்தாங்க, என்னது சீரியல்ஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட், மூவிஸ்லாம் போவாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு என்னன்னா, என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, ஏதாவது பண்றோம்னா கத்துக்கணும் பேசிக்கலி. ஸோ நான் சீரியல் போறது ஒரு 2-3 விஷயம் இருந்தது. ஜூனியர் ஆர்டிஸ்டா போய் இது பண்ணணும் அந்த மாதிரி ஒண்ணு இல்லை எனக்கு. அதுவும் கம்மியும் இல்லை, ஜாஸ்தி இல்லை. ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங். அங்க போனா செட்ல புரியும் என்ன எப்படி என்னன்னு. ஸோ அப்படி போனதுதான் அந்த வைதேகி காத்திருந்தாலுக்கு அவன் கூட்டிட்டு போனான். இந்த மாதிரி அங்க மேல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் மேல போய் கம்ப்யூட்டர் டாப் பண்ணணும், தட்டிட்டு இருக்கணும், கேமரா போகும் அது பண்ணிட்டு இருந்து சொல்லிட்டு நான் சரிங்க சொன்னேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வா போலான்னு. அப்ப போனப்பதான் எனக்கு அந்த லேப் டெக்னீஷியனா இது பண்ணிட்டாங்க. தென் அவங்களோட கனெக்ஷன்ல இருந்தவங்க யாரும் மீன்ஸ் இந்த என்ன சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க ஏஜென்ட்ஸ். சாரி ஏஜென்ட்ஸ் இருங்க. அவங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணி இந்த மாதிரி சுந்தரிக்கு போங்க, அதுக்கப்புறம் பாவம் கணேசாக்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பண்ணாங்க. தென் இன்னொரு அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெவல் மேல போய் ஒரு வேலை பண்ணேன். அது ஹிடனா இருக்கு, இது வரைக்கும் இவங்களுக்கும் தெரியாது யாருக்குமே. அது ஒரு ஹிடனா இருக்கு அந்த விஷயம். அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொல்லணும்னு இருக்கேன். சோ அது வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். உங்களுக்கு நிறைய வெற்றி பயணம் நெக்ஸ்ட் தொடரணும்னு நான் கண்டிப்பா வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். நீங்க ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சக்சஸ் ஆஃப் மீனி 2 சொல்ல எவ்வளவு சொல்றீங்க. வைதேகி காத்திருந்தால், சுந்தரி சீரியல். இந்த சீரியல்ல நடிக்கும்போது என்ன டிஃபரன்சஸ் பாக்குறீங்க? சீரியஸ்க்கும் சீரியலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அதான் சொன்னேன் நான், சீரிஸ் இந்த மாதிரி யூடியூப் சீரிஸ்னா நீங்க சின்ன ஒரு க்ரூ இருக்கும். இல்ல சின்ன க்ரூ பெரிய க்ரூ தாண்டி அதான் சொல்றேன், சின்ன க்ரூ இருக்கும். அதுல என்னன்னா ஒரு க்ரூ இருக்கும். So you can express anything to them also. அதே மாதிரி நீங்க அவங்களோட இன்டேக் எடுத்துப்பாங்க. சீரியல்னா அப்படி இல்லை. சீரியல்னா ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேணும். எனக்கு நீ இங்க இருந்து போய் இங்க நிக்கணும், இந்த இடத்துல இருந்து போய் அந்த இடத்துல தான் நிக்கணும். So they will market. ஆமா, சீரியஸ்னா அப்படி இல்ல, நாட் எக்ஸாக்ட்லி. அதுக்கும் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க இது வந்து. ஆனா ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பட் சீரியல்னா உங்களுக்கு குறிப்பிட்ட இதுதான் இருக்கும். இந்த மாதிரி போய் இங்க போய் மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்க பாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. மீன்ஸ் என்னன்னா, நான் நிறைய பேரை கவனிச்சேன், டயலாக்ஸ் எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க அங்க. இப்ப நம்ம யூடியூப்ல எல்லாம் நம்ம எப்படின்னா, நம்ம டப்பிங் பண்ணோம்னா சோ we have to speak it up. ஃபுல்லா கத்தி நாடு என்னடா பண்ற, அப்படின்னா போடுற, எப்படி போடுற அப்படின்னு.
நீ பேசு. நாங்க பாக்குறேன் நான் ஆக்சுவலி அவங்க இல்ல ப்ராம்ப்ட் மட்டும் இல்ல தி திங் இஸ் நான் போனேன் நான் அந்த யூடியூப் மைண்ட் செட்டோட நான் போயிட்டேன் எனக்கு தெரியாது எப்படின்னு நான் போன உடனே என்னோட ஃபர்ஸ்ட் வேலை இருந்தது மேம் நான் அந்த இது பண்ணிட்டேன் எனக்கு நான் சொன்னேன்ல சீரியஸ் சொல்ல எனக்கு நான் கெட்டவனா நல்லவனா திருடனா என்னன்னு சொல்லவே இல்லை ஸோ நான் மேம் நீங்க சொன்ன மாதிரி பிளட் சாம்பிள் எடுத்துட்டேன் மேம்னு தம்பி ஓகே கத்தாத வால்யூம் டவுன் அப்படியே டவுன் பண்ணுனீங்க நான் சொன்னேன் சார் நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் போய் மேல போய் இல்ல அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்க நான் போய் அதுக்கப்புறம் மெயின் காஸ்ட பாக்குறேன் அவரு லிட்டரலி எங்க இல்ல எனக்கு காது கேட்கல இல்லைன்னா அங்க யாரும் ஒண்ணுமே பண்ணலையான்னு இருந்தாரு சோ அது ரொம்ப பெரிய இதா இருந்தது எனக்கு அங்க இதுல இல்ல நீங்க டப்பிங் தான் எல்லாமே பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் பார்த்தது சொல்றேன் ஐ நாட் சேயிங் எல்லாத்துலயும் இருக்கும் பட் சம் வாட் நான் பார்த்தது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது நீங்க பாக்குற டிஃபரன்சஸ் வந்து நீங்க கத்தி பேசணும் ஆனா இங்க வந்து என்ன சொல்ல லைக் ரொம்ப பேசக்கூடாது கத்தி பேசணும் பட் இட்ஸ் லைக் சி ஃபார் நான் எப்படி சொல்றேன் டிக்டாக் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அதுல டப் ஸ்மாஷ்ல நீங்க பாத்திருப்பீங்க சோ அதுல ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் டப் ஸ்மாஷ் நீங்க பண்றப்ப டிக்டாக் பண்றப்ப நீங்க டயலாக் பேசுறீங்க லிப்சிங் இஃப் யூ டு லிப்சிங் தி எமோஷன் won't come எமோஷன் வரவே வராது இப்ப நான் பேசுறேன் நீ அங்க போ இது சொல்றது சூப்பர் இதுக்கு எமோஷன்ஸ் வராது சோ அந்த விஷயத்தை நான் யூடியூப்ல நீங்க அந்த விஷயத்தை கிளியரா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ நாட் சேயிங் தட் இதுல மட்டும் தான் இருக்கு படத்துலயும் இருக்கு சீரிஸ்லயும் இருக்கு சீரியல்லயும் இருக்கு பட் எல்லா இடத்துலயும் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது சோ பட் சுந்தரியில டிஃப்ரெண்டா இருந்தது பிகாஸ் ஆக்டர்ஸ் வர் லைக் டிஃப்ரெண்ட் இதுல இருந்தாங்க பட் தென் பாவம் இஸ் டிஃப்ரெண்ட் அதுலயும் அதுல அசிஸ்டன்ட் ஆக்டர் இருந்தாரு சில்ட் அவுட் அவர் வந்தாரு என்கிட்ட சொன்னாரு வேற இதுதான் டயலாக் போ பாத்துக்கலாம் நம்ம இந்த கேமரா இங்க இருக்கு நீ வருவ அந்த பொண்ணு கிட்ட சொல்லு இது நல்லா இருக்கு அவ்வளவுதான் ஜாலியா நீ உன்னோட இது பண்ண ஜாலியா இருக்கு அதே மாதிரி இன்னொரு சீரியல் பண்ண சில்லுன்னு ஒரு கதைன்னு சொல்லிட்டாங்க ஜீ தமிழ்ல இருக்கு அதுலயும் வந்து அதுலயும் ஒரு சில்ட் அவுட் தான் எப்படின்னா நீங்க ஜாலியா பண்ற பாத்துக்கலாம் நம்ம அப்படின்னு ஆனா அங்க திடீர்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அதுக்கு நீங்க அவேர்னஸ் நிறைய இருக்கணும் உங்களுக்கு எப்பயாவது உங்களுக்கு டயலாக் கொடுத்துருவாங்க ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி நோ ஆன் பாயிண்ட் அங்கேயே இருக்கணும் இவன் சுத்திட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் திட்டிடுவாங்க ஸோ டியூப் லைட்ல நிறமாத நிலவே சக்சஸ் சீரீஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஹவ் டிட் யூ ஸ்டார்ட் இந்த நியூ சேனல் ஃபீல்ட் அவுட்னு ஸ்டார்ட் பண்ணி நான் பே சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கேன் ஏன் வந்து உங்களுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு இல்ல நான் சீரிஸ் முடிச்சிட்டு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதான் சீரிஸ் முடிச்சிட்டு அங்கேயே கேன் கண்டினியூ இன்னொரு சீரிஸ் பண்ணிருக்கலாம் வாட் இஸ் லைக் என்ன உங்களுக்கு தோணுச்சு என்னன்னா அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வெரைட்டியா நம்ம தீனி பண்ணணும் ஒரு விஷயம் பண்ணணும் நான் பண்ணாத ஒரு விஷயம் வந்து லீடா பண்ணல ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்றத விஷயத்த நம்ம பார்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் எல்லாத்தையும் பண்ணி அதாவது அடுத்த கட்டம்னா யூடியூப்ல நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வெரைட்டியும் நம்ம பண்ணியாச்சு லீடா இன்னும் பண்ணல ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே டியூப் லைட்லேயே எனக்கு கிடைச்சிது ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்தி நானாக வந்து எல்லாமே ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் டைரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே நானே பண்ணி ஒரு பிளான் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அதுலேயும் போய் அபியாஸ் பண்ணியிருந்தாரு எல்லாமே ப்ராப்பர் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு பண்ணி முடிச்சிட்ட பிறகு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஸோ அது சுச்சுவேஷனால் நடந்தது பார்த்தா பிளான் பண்ணி நடந்திருக்கு ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல ஸோ 2 வாட்டி கேட்டு பார்த்தேன் நான் இந்த மாதிரி வந்து நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணலான்னு கேட்டு பார்த்தேன் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது ஆப்வியஸ்லி அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்களால ஸோ வெளியே வந்து நம்ம பண்ணலாம் அந்த வாய்ப்பு வந்து நம்ம பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ நம்மளே இப்போ உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வெளியே வந்து நான் தனியாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ வந்து இப்போ இந்த பே சீரீஸ்ல வந்து என்ன சொல்ல வரீங்க இந்த சமுதாயத்துக்கு அதை சொல்றேன் கதையே இல்ல ஜஸ்ட் ஒரு லீட் சமுதாயத்துல ஒண்ணுமே இல்லமா பியூர்லி நீங்க சமுதாயத்தை பத்தி யூடியூப்லயோ நீங்க எங்கேயுமே ஹிமாலயா என் மைண்ட்ல சமுதாயத்தை பத்தி பேசுற அளவுக்கு நான் எதுவும் பெருசாவும் பண்ணல இப்போ நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் கமர்ஷியலா என்ன மீட்டர்ல நம்ம பண்ண முடியுமோ அதை தான் எதிர்பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நான் பண்ண வரைக்கும் நான் சொல்றேன் நான் சமுதாயத்துக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு அதெல்லாம் போக நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சா அது ஒரு அங்கீகாரம் கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது படம் இல்ல சீரியல் பண்ணணும் இல்ல சீரியல் இன்னொரு விஷயம் நான் சொல்லலை நான் சீரியல் பண்ணிட்ட பிறகு தான் யூடியூப்கே வந்தேன் ஓகே யார் வந்து வெங்கட் யார் வந்து இது எனக்கு புரியல ஐ அம் சாரி ஐ நாட் சொல்லுங்க யாரு அந்த 3 பேர் யாரு நான் முழுக்க வந்து
நான் ப்ரௌடாக ஆகிறத விட எங்கள் அப்பா அம்மாக்காக அதை நான் பண்ணேன். ஓகே. இதான் உண்மை. இவரு இப்ப கூப்பிட போறாரு அதே சேம் டெய்லியும் என்னோட என்ட்ரி ஆக போகுது. விஐபி 2 படத்துல வந்து சொல்லுவாங்க, நான் வந்து சிங்கத்துக்கு வந்து தலையா இருக்கிறத பூனைக்கு வேற பாலா இருக்கிறேன். 2-3 வீடியோ நானே எடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே. பயங்கரமான ப்ரெஷர்ஸ் வரும். என்ன ப்ரெஷர்னா ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்கேன்.